மையவாடிக்கு போகும்போது சொல்ல வேண்டிய யதார்த்தமான துவா, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டும். நீங்கள் முன்னே சென்று விட்டீர்கள், நாங்கள் பின்னால் வரப்போகிறோம். பொதுவான துவா, யா அல்லாஹ், அடங்கிய மக்கள், மரணித்து போன மக்கள் உனக்கு இணை துணைகளை வைக்காமல் உன்னை அஞ்சி அவர்கள் வாழ்ந்திருந்தால் எங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக என்று பொதுவான துவா எல்லாத்துக்கும் செய்யலாம். நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் யாராவது மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா திருமறை குர்ஆனை ஓதுவாங்க. 3, 7, 40 வருடம் என்றெல்லாம் பல சடங்கு சம்பிரதாயங்களை செய்து முழு குர்ஆனையும் ஓதி இப்படி நாம ஓதுறதுனால அவருக்கு நன்மை கிடைக்கும் ஒரு தப்பான ஒரு சிந்தனையில் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் இருக்குது. அதுக்கெல்லாம் கூலி கிடைக்காதுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை உறவினர்கள் எல்லாம் தூக்கி செல்கிறீர்கள், அவரை கொண்டு போய் அடக்கி விட்டால் அத்தோடு நீங்கள் அவனை விட்டும் பிரிந்து விடுகிறீர்கள். ஆனால் அந்த மனிதனை விட்டும் பிரியாதது எது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதன் சாலிகான பிள்ளைகளை பெற்றெடுத்திருந்தால் அந்த பிள்ளைகள் செய்கிற ஒட்டுமொத்த இபாதத்திலும் பெற்றோர்களுக்கு பங்குண்டு. அந்த மனிதன் உயிரோடு வாழ்ந்திருக்கிற காலத்தில் கிணறு வெட்டுதல், பள்ளிவாசல் கட்டுதல் போன்ற நிரந்தரமான நன்மைக்குரிய காரியத்தை செய்திருந்தால் உலகத்திலே வாழுகிற மக்கள் அதில் பயன்பெறும் காலமெல்லாம் அதிலும் உங்களுக்கு பங்குண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணித்து போன நபர்களுக்கு நாம தொழுதா அந்த கூலி அவர்களுக்கு கிடைக்காது, நாம நோன்பு வச்சா அந்த கூலி அவர்களுக்கு கிடைக்காது, நாம தர்மம் செஞ்சா அந்த கூலி அவர்களுக்கு கிடைக்காது. அவரவர்களுக்கு உரிய கூலி அவரவர்கள் உலகத்தில் வாழும் போது செஞ்சுக்கணும். பெற்றோர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள்.